போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக உருவெடுத்து நாங்களும் எதையும் சாதிக்க முடியும் என்ற இலக்கோடு செயல்படும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்களை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். போன ஆடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதற்கு நிறைய பேர் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. ஸோ பதிலளித்த அனைவருக்கும் முதலாவது எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். அதற்கு இப்போது விடைகளை பார்க்கலாம். ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். விடை பார்த்திங்கன்னா மருந்து. அதற்கு சரியான பதில் ஔடதம் என்ற சொல்லின் பொருள். விடை பார்த்திங்கன்னா மருந்து தான் சரியான பதில். ஸோ நிறைய பேர் அந்த ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் சொன்ன அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது யாரெல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் போடக்கூடிய ஆடியோவை பார்த்துட்டு நாங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முயற்சியாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேடலை உண்டு பண்ணும். அது மட்டுமன்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கையும் தூண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையினால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியான பயிற்சியாய் மாற்றுங்கள். அப்போதுதான் உங்களால் எந்த விதமான தேர்வையும் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்திலேருந்து ஒரு 50 வினாவிடைகள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். அதாவது மொதல் கொஷின் கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. நல்லா பாருங்கள். கூற்று திட்டக்குழு என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம் நிதி ஆயோக் இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம் அல்ல. விடை பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா சிக்கிம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? விடை சிக்கிம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. விடை பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். பசுமை புரட்சியானது அதிக விளைச்சலை தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. விடை பார்த்தீங்கன்னா அரிசி மற்றும் கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புறா திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். புறா திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்த வினாவா பார்க்கலாம். 5 ஆண்டு திட்டத்திற்கு முன் வரைவை தயாரித்தவர் யார்? விடை டிபி தார். 5 ஆண்டு திட்டத்திற்கு முன் வரைவை தயாரித்தவர் யார்? விடை டிபி தார். 11வது 5ஆண்டு திட்டத்தின் காலம் என்ன? விடை 2007 2012 வரை. 11வது 5ஆண்டு திட்டத்தின் காலம். விடை 2007 முதல் 2012 வரை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புதிய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 27/7/2021. புதிய பொருளாதார கொள்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 24/7/2021. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கின்றான். இது யாருடைய கூற்று? விடை சர் மால்கம் டார்லிங். ஓர் இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான். இது யாருடைய கூற்று?
விடை சர் மால்கம் டார்லிங். அடுத்த கொஷின் பார்க்கலாம். தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? விடை கில்பர்ட் லேட்டர். தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா கில்பர்ட் லேட்டர். அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகள்? விடை 17. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த ஆறுகள்? விடை 17. அடுத்த கொஷினை பார்க்கலாம். இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் 2011ஆம் ஆண்டின் நிலவரப்படி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 12ஆம் இடம். இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை 12. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு? விடை 480. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழக மக்கள் தொகை அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு? விடை 480. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் எது? விடை சென்னை. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் மற்றும் வங்கி தலைநகரம் எது? விடை சென்னை. அடுத்த வினாவை பார்க்கலாம். ஆசியாவின் டெட்ராய்டு எனப்படுவது? விடை சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது? விடை சென்னை. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஆர்டர்படி தான் வரும். நான் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். ஸோ அந்தந்த நிறுவனங்கள் தான் அப்படின்றத நீங்கள் கவனமாக பாருங்கள். அதுக்கு ஸ்பெல்லிங்கோடையும் சொல்லிடுறேன். சரிங்களா? 1 அதாவது TIIC இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்து 2 அதாவது டான்சி அப்படின்னு சொல்லுவோம். TANSI அப்படின்றது செகண்ட் வரும். தேர்டு 3வது பார்த்தீங்கன்னா அதாவது சிட்கோ அப்படின்னு வரும். SIDCO சிட்கோ. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா சிப்காட் SIPCOT அப்படின்றது வரும். சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். பின் வருவனவற்றை கால வரிசைப்படுத்து. 1 2 3 4 சரிதான் வரும். சரிங்களா? 1 பார்த்தீங்கன்னா அதாவது TIIC. 2வது பார்த்தீங்கன்னா டான்ஸ் TANSI டான்சி. 3வது பார்த்தீங்கன்னா சிட்கோ SIDCO. சரிங்களா? அந்த APCD வரும்ல அந்த D. ஓகேவா? 4வது பார்த்தீங்கன்னா சிப்காட் SIPCOT. ஓகேங்களா? இதுதான் ஆர்டர் படி வரும். அடுத்த வினாவை பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்ட மாவட்டத்தை தரவரிசைப்படுத்து. அதாவது ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஆர்டரோட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை. 2வது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி. 3வது பார்த்திங்கன்னா நீலகிரி. 4வது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. நல்லா பாருங்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தை அடிப்படையாக கொண்ட மாவட்டத்தை தரவரிசைப்படுத்துக. ஸோ ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா சென்னை. 2வது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. 3வது பார்த்தீங்கன்னா நீலகிரி. 4வது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை ஏறு வரிசையில் அடுக்கவும். நல்லா கவனமாக பாருங்கள். ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையும் அப்படியே ஆர்டர் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க.
சரிங்களா. ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பீகார், ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர பிரதேசம், நாலாவது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், ஐந்தாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ஆறாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரியா? ஓகே, நல்லா பாருங்கள். இன்னொரு தடவை அந்த கொஷினை பார்த்துருவோம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எது வரும்னு பார்த்தீங்கன்னா பீகார் வரும். செகண்ட் எது வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போட்டிருக்காங்க. மூணாவது எது வரும்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், நான்காவது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அடுத்து கடைசி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சரிங்களா? இதுதான் கால வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த இதை வச்சு நீங்கள் பார்த்து கால வரிசைப்படுத்திக்கணும். அதனால் இந்த மாதிரி கொஷினை நம்ம கேட்கும்போது ரொம்ப கவனமாக திரும்ப திரும்ப படித்தா தான் நமக்கு ஞாபகம் எப்பயுமே வரும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு அது தொடங்கப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ப்போம். பொறுத்துக நுகர்வோர் உற்பத்தி சட்டம் விடை பார்த்தீங்கன்னா 1986. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் விடை 2009. மூணாவது இந்திய தர நிர்ணய பணியகம் விடை பார்த்தீங்கன்னா 1986. நான்காவது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் விடை 1955. நல்லா கவனமாக பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க, அதற்கு நேரவே விடை சொல்லிடுறேன். நுகர்வோர் உற்பத்தி சட்டம் விடை 1986. சட்டப்பூர்வமான அளவீட்டு சட்டம் விடை 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் விடை 1986. நான்காவது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் விடை 1955. சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை 2013. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை 2013. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தானியங்களை மானிய விலையில் தருகிறது. அவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே சரி. அதாவது மூணு கூற்று கொடுத்துருக்காங்க, மூணுமே சரி தான். அதாவது விடை பார்த்துருவோம். அரிசி கிலோவிற்கு 3 ரூபாய். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோதுமை கிலோவிற்கு 2 ரூபாய், திணை கிலோவிற்கு 1 ரூபாய். இது மூணுமே சரியானது தான். சரிங்களா? நல்லா பாருங்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தானியங்களை மானிய விலையில் தருகிறது. அவற்றுள் எது சரி? விடை பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி. விடை பார்க்கலாம். அரிசி கிலோவிற்கு 1 ரூபாய். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோதுமை கிலோவிற்கு 2 ரூபாய். மூணாவது பார்த்தீங்கன்னா திணை கிலோவிற்கு 1 ரூபாய். இது எல்லாமே சரியானது தான். சரிங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பு. விடை பார்த்தீங்கன்னா இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருத்தல். தேசிய ஆணையம் நுகர்வோர் நீதிமன்றங்களின் உச்ச அமைப்பு. விடை பார்த்தீங்கன்னா இழப்பீடு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருத்தல். அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையம்
விடை பார்த்தீங்கன்னா SCDRC. நல்லா கவனமாக பாருங்க. இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையம். விடை பார்த்தீங்கன்னா SCDRC என்பதுதான் சரியான பதில். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1988. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் இயற்றப்பட்ட ஆண்டு. விடை 1988. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் உள்ள இடம். விடை புதுடில்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் உள்ள இடம். விடை பார்த்தீங்கன்னா புதுடில்லி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய நுகர்வோர் ஆணையம் யார் தலைமையில் நடைபெறுகிறது? விடை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. நல்லா பாருங்க. தேசிய நுகர்வோர் ஆணையம் யார் தலைமையில் நடைபெறுகிறது? விடை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை. விடை பார்த்தீங்கன்னா 121 கோடி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை. விடை பார்த்தீங்கன்னா 121 கோடி. ஓகேங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். ஒரு பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. அந்த பொறுத்துகையை அப்படியே டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? 1. வேளாண்மை, மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கத்துறை. விடை பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. நல்லா கவனமாக பாருங்கள். வேளாண்மை, மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கத்துறை. விடை பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. அடுத்து கேள்வி எண் 2. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகத்துறை. விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் துறை. நல்லா பாருங்க. உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் துறை. விடை பார்த்தீங்கன்னா 2ஆம் துறை. அடுத்த கேள்வியை பார்க்கலாம். வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு துறை. விடை பார்த்தீங்கன்னா சார்புத்துறை. நல்லா பாருங்க. வாணிபம், போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு துறை. விடை பார்த்தீங்கன்னா சார்புத்துறை. அடுத்து கேள்வி 4. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள். விடை பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறை. குழுமம் பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள். விடை பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறை. இதை நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. பொறுத்துக்கெல்லாம் இப்படி கேட்பாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவுக்கு போகலாம். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? விடை பெரோஷா துக்ளக். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? விடை பெரோஷா துக்ளக். அடுத்த வினா பார்க்கலாம். இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகளின் கீழ் உள்ளவற்றுள் எந்த சட்டங்களை உருவாக்குவது இல்லை? விடை வறுமையற்ற நிலை. இந்தியாவின் சுற்றுச்சூழல் கொள்கைகள் கீழே உள்ளவற்றில் எதற்கு சட்டங்களை உருவாக்குவது இல்லை? விடை
வறுமையற்ற நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அது தொடங்கப்பட்ட சட்டங்கள். சரிங்களா? ஓகே. 1 தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். படி பார்த்தீங்கன்னா 2010 தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். விடை 2010. கேள்வி எண் 2 பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம். விடை 2002. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம். விடை 2002. அடுத்த கேள்வி பார்ப்போம். வன பாதுகாப்பு சட்டம். விடை 1980. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. வன பாதுகாப்பு சட்டம். விடை 1980. அடுத்த இது பார்ப்போம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை 1972. நல்ல கவனமாக இந்த கொஷின்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். தவறான இணையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது 4மே சொல்லி இதில் எது தவறுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? 1 காடுகள் அழித்தலை தடை செய்தல். அதற்கு நேரம் பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். அதற்கு நேரம் பார்த்தீங்கன்னா பல்லுயிர்களை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அதற்கு நேரம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். 4வது பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2வது சொன்ன பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். அதுக்கு நேரம் கொடுத்துருக்க பல்லுயிர்களை பாதுகாத்தல். இதுதான் தவறானது. நல்லா பார்த்துங்க, மற்ற எல்லாமே சரி. தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 இது கொடுத்துட்டு இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். பல்லுயிர்களை பாதுகாத்தல் இது தவறானது. மற்ற 3மே சரி. அந்த 3 சரியானது சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துங்க. காடுகளை அழித்தலை தடை செய்தல். விடை பார்த்தீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். விடை சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விடை 1972. இது 3மே சரியானது தான். சரிங்களா? ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடுடன் பொதுவான ஒற்றுமையை கொண்ட மாநிலம். விடை குஜராத். வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடுடன் பொதுவான ஒற்றுமையை கொண்ட மாநிலம். விடை குஜராத். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அதிகமாக பொது சேவையை இலவசமாக வழங்கும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. அதிகமாக பொது சேவைகளை இலவசமாக வழங்கும் மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. அடுத்த வினா பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை புதுடில்லி. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். விடை புதுடில்லி. அடுத்த வினா பார்க்கலாம். உலகின் மனித வளர்ச்சி அறிக்கையை வெளியிடுவோர் யார்? விடை ஐக்கிய நாடுகள் சபை. உலகில் மனித வளர்ச்சி அறிக்கையை வெளியிடுவோர் யார்? விடை பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை. அடுத்த வினாவை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வீதம் தேசிய சராசரிக்கு டேஸாக உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வீதம் தேசிய சராசரிக்கு டேஸாக உள்ளது? விடை பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளது. அடுத்த வினாவை பார்க்கலாம். உயர்கல்விக்கான செயற்கையில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் எது? விடை தமிழ்நாடு. உயர்கல்விக்கான செயற்கையில் இந்தியாவில் முதல் மாநிலம் எது?
விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் என்ன? விடை 74.04. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கல்வி அறிவு விகிதம் என்ன? விடை 74.04. அடுத்த வினா பார்க்கலாம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்? விடை வேகமாக மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விடை பார்த்தீங்கன்னா வேகமாக மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. அடுத்த வினாவை பார்க்கலாம். காசோலையின் முக்கிய அம்சங்கள். விடை பார்க்க போகிறோம். சரிங்களா? 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, 3மே கரெக்டு தான். இது எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட வங்கியாளரிடம் வரையப்படும். 2வது பார்த்தீங்கன்னா இது தேவைக்கேற்ப செலுத்தப்படும். 3வது பார்த்தீங்கன்னா இது எழுத்தில் ஒரு ஆவணம். இது 3மே சரிதான். சரிங்களா? நல்லா கவனமாக பார்த்துங்க. காசோலையின் முக்கிய அம்சங்கள். விடை பார்த்தீங்கன்னா இது எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட வங்கியாளரிடம் வரையப்படும். 2வது பார்த்தீங்கன்னா இது தேவைக்கேற்ப செலுத்தப்படும். 3வது இது எழுத்தில் ஒரு ஆவணம். இது 3மே சரியான கூற்று தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரக்கு மற்றும் சேவை வரி ஐக்கியமாகாத வரிகள் எவை? விடை முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் சொத்து வரி தான். நல்லா பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரிக்குள் ஐக்கியமாகாத வரிகள் எவை? விடை பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் சொத்து வரி. அடுத்த வினாவை பார்க்கலாம். மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது? விடை வணிக நிறுவன வரி. நல்லா பாருங்க. மாநில அரசின் வரி வருவாய் மூலம் இல்லாதது எது? விடை பார்த்தீங்கன்னா வணிக நிறுவன வரி. அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? விடை ஆர்டிக்கல் 280. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் நிதிக்குழு உருவாக்கப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா 280. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எந்த சட்டத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவை? விடை பார்த்தீங்கன்னா வங்கி நிறுவன சட்டம் 1970. நல்லா கவனமாக பாருங்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எந்த சட்டத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டவை? விடை வங்கி நிறுவன சட்டம் 1970. சரிங்களா? அடுத்து ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனமாக பாருங்கள். கூற்று: ஒரு காசோலை பணம் இல்லாததால் திரும்பி அனுப்பப்படுகிறது. காரணம்: காசோலை எப்பொழுதும் கோரிக்கையில் செலுத்த வேண்டும். விடை பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆனால் கூற்று காரணத்திற்கு சரியான விளக்கமாகும். நல்லா கவனமாக பாருங்கள். ரெண்டுமே சரிதான். அதற்கு சரியான விளக்கம். கூற்று ஏ: ஒரு காசோலை பணம் இல்லாததால் திரும்பி அனுப்பப்படுகிறது. காரணம் ஆர்: காசோலை எப்பொழுதும் கோரிக்கையில் செலுத்த வேண்டும். விடை பார்த்தீங்கன்னா அதாவது கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவை விளக்குகிறது. ரெண்டுமே சரி. இது காரணம் கூற்றை விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? அடுத்து ஒரு பொறுத்துக. சரிங்களா? இது ஃபைனல் கொஸ்டின் பார்த்துடலாம்.
அது எப்படின்னா இங்கிட்டு நிறுவனம் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதுக்காக கடன் வழங்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சரியா, டைரக்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். அடுத்து நபார்டு, NABARD, நபார்டு. விடை பார்த்தீங்கன்னா விவசாய நிதி அல்லது கடன். சரிங்களா, நபார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? விவசாய நிதி கடன். ரெண்டு பார்த்தீங்கன்னா HTFC. விடை பார்த்தீங்கன்னா வீட்டு நிதி அல்லது கடன். HTFC வீட்டு நிதி அல்லது கடன். மூணாவதுன்னா IDPI. IDPIன்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிதி அல்லது கடன். IDPIனா தொழில் நிதி அல்லது கடன். அடுத்தது பார்த்தீங்கன்னா SHC. விடை பார்த்தீங்கன்னா நுண்ணிய நிதி அல்லது கடன். நல்லா பாருங்கள், SHCனா நுண்ணிய நிதி அல்லது கடன். மறுபடியும் பாருங்கள், அந்த பொறுத்துக்கு நல்லா கவனமாக பார்த்துங்க. நபார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாய நிதி அல்லது கடன். ரெண்டாவது HTFCன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு நிதி அல்லது கடன். மூணாவது பார்த்தீங்கன்னா IDPI அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் நிதி அல்லது கடன். நான்காவது SHC அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணிய நிதி அல்லது கடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த ஆடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி காத்திருக்கிறது. அதாவது பச்சை காந்தி என்று அழைக்கப்படும் JC குமரப்பாவை பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி அழைத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பச்சை காந்தி என்று JC குமரப்பாவை அழைத்தது யார் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்னா JC குமரப்பா. அப்படி அவரை சொன்னது யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போடக்கூடிய ஆடியோவில் மறக்காமல் இதற்கான பதில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.